ராஜேஷ், தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நாளை காலை இது தொடர்பாக விளக்கம் அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக செங்கோட்டையன் உங்களை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்களே, இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பிய போது, இது சம்பந்தமாக நாளை நான் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறேன், விரிவான தகவல்களை சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். நான் முன்பே குறிப்பிட்டது போல நேற்று பசும்பொன் வந்திருந்த போதே அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போதே அவர் சொன்னார், ஒரு சிரித்த முகத்தோடு சிரித்துக் கொண்டே சொன்னார், என்னை கட்சியிலிருந்து நீக்கட்டும், பிறகு நான் பதில் சொல்கிறேன். அவரை என்னை கட்சியிலிருந்து நீக்கினால் எனக்கு மகிழ்ச்சி தான் என்று அவர் சொல்லியிருந்தார். எந்த அடிப்படையிலே தனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னார் என்பது குறித்து நமக்கு தெரியவில்லை. ஆனால் செங்கோட்டையன் நிச்சயமாக தன்னை கட்சியிலிருந்து நீக்கி விடுவார்கள் என்பதை நன்கு அறிந்திருப்பார். கடந்த முறையே, அதாவது அதிமுக தலைமைக்கு எதிராக அவர் எப்போது பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாரோ அந்த நிமிடமே அவரை கட்சியை விட்டு நீக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு மட்டும்தான் பறிக்கப்பட்டது. எதற்காக அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்று அப்போதே சில பேர் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாகத்தான் சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர் மீண்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அவரை மாவட்ட செயலாளர் பொறுப்பில் மீண்டும் அமர்த்தலாம் என்று இபிஎஸ் காத்திருந்ததாகவும், காரணம் அவர் ஒரு மூத்த நிர்வாகி, எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சிக்காக உழைக்கக்கூடியவர், உடனே அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட வேண்டாம், அவர் மீண்டும் மன்னிப்பு கடிதம் கொடுத்து திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்ததாக சொல்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து செங்கோட்டையன் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை சந்தித்து பேசுவதும், தொடர்ந்து இந்த அணிகள் இணைப்புக்காக பேசிக் கொண்டிருப்பதும், இபிஎஸ்க்கு விரும்பாத, இபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்களை பேசுவதுமாக இருந்த காரணத்தினாலே அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றும் சொல்கின்றார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே மீண்டும் நாளை செங்கோட்டையன் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதிலே அவர் தன்னுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன என்பது குறித்து விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் செங்கோட்டையனை பொறுத்தவரையிலே தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் தன்னுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்கள், அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளை அணி திரட்டுவார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், பவானி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் பன்னாரி, அவர் செங்கோட்டையினுடைய மிக மிக தீவிரமான ஆதரவாளர். அவர் எப்போதும் சட்டமன்றத்திற்கு வந்தாலும் சரி, மற்ற முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் சரி, செங்கோட்டையினுடனே தான் வருவார் அந்த எம்எல்ஏ. ஆனால் இவரை கட்சியிலிருந்து நீக்கிய போது அவர் நழுவி விட்டார். அவர் தற்போது இபிஎஸ் உடைய ஆதரவாளராக மாறிவிட்டார். செங்கோட்டையனுடன் எந்த விதமான கூட்டத்திற்கும் சமீப நாட்களாக அவர் செல்வது கிடையாது. செங்கோட்டையன் அறிவிக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளிலும் பன்னாரி எம்எல்ஏ பங்கேற்பது கிடையாது. எனவே அவருடைய தீவிர ஆதரவாளர் என்று கருதப்பட்ட நபரே அவரிடம் இருந்து பின்வாங்கி விட்டார், இபிஎஸ் தரப்பிடம் வந்து விட்டார். ஆனால் செங்கோட்டையன் தரப்பு ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவரை நம்பி நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள், அவர் கண் அசைத்தால் அவர்கள் வெளியில் வருவார்கள் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே செங்கோட்டையனுடைய பலம் என்ன, செங்கோட்டையனுக்கு எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்பதையெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் தான் நாம் பார்க்க முடியும். நாளை அவர் வெளிப்படையான அறிவிப்பை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் முன்பு சொல்லியிருந்தார், நான் ஒரு 15 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறேன், அதற்குள் அந்த பணியை தொடங்க வேண்டும், அதாவது செப்டம்பர் 15க்குள்ளாக இந்த பணியை தொடங்க வேண்டும் என்று ஒரு கெடு விதித்திருந்தார். ஆனால் அந்த கெடுவெல்லாம் முடிந்த பிறகும் கூட செங்கோட்டையன் தொடர்ந்து அமைதி காத்து வந்தார். இந்த நிலையில தான் அவர் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டிருக்கிறார். எம்ஜிஆர் காலத்தில் சேர்ந்தவர், கிட்டத்தட்ட கட்சியினுடைய மிக மூத்த முன்னோடி. எம்ஜிஆர் முதல் மாநாடு அறிவித்த போது அந்த மாநாட்டிற்காக உழைத்தவராக செங்கோட்டையன் இருந்தார். எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு இருந்தே எம்ஜிஆரினுடைய விசுவாசியாக அவர் இருந்திருக்கிறார். ஏனென்றால் செங்கோட்டையன் ஆரம்ப கட்டத்திலே தன்னுடைய தாய் கழகமான திமுகவிலே தான் இருந்தார். திமுகவிலே நின்று அவர் கவுன்சிலராக வெற்றி பெற்றவர். பிறகு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த போது அவரோடு தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் வெளியிலே வந்தார்கள். அப்படி வெளிவந்த நபர்களில் ஒருவர் செங்கோட்டையன். மிக தீவிரமான எம்ஜிஆர் பற்றாளராக இருந்து வந்தார். அதன் காரணமாகத்தான் அவருக்கு அந்த ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டத்திலே பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டது. பிறகு மாநில அளவிலும் பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அவர் வகிக்காத பெரிய பொறுப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகள் வரை அவர் பதவி வகித்திருக்கின்றார். ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தபடியாக எல்லாம் அவர் இருந்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த செங்கோட்டையன் தற்போது கட்சியினுடைய நலனுக்காக ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற வார்த்தைகளை பேசிய காரணத்தினாலும், இபிஎஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய காரணத்தினாலும் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவரது நீக்கம்
சரி என்று அதிமுகவில் சில பேரும், இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒரு மூத்த உறுப்பினரை நீக்கி இருக்கக்கூடாது, அவர் செய்தது தவறாகவே இருந்தாலும் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு சிலரும், அவர் சொல்வது சரிதானே, அதிமுக தற்போது பலமாக இல்லைதானே, அவர் சொல்வது போல ஓபிஎஸ் போன்றவரை எல்லாம் கட்சியில் மீண்டும் இணைத்துக் கொள்வதே என்ன சிக்கல் என்றும் சில பேர் கேட்கிறார்கள். எனவே அதிமுக நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒரு 3 விதமான கருத்து இருக்கின்றது. ஏனென்றால் செங்கோட்டையன் யாரையும் கடிந்து பேசாத ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர், அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருப்பது என்பது ஒரு கடினமான சூழல் இருப்பதாகவும் கூட சில பேர் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் செங்கோட்டையினுடைய அந்த செயல்பாடுகளையும் கூட சுட்டி காட்டுகின்றார்கள். தொடர்ந்து ஒரு கட்சியினுடைய தலைமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தலைமையிடக்கூடிய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபராகத்தான் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்க வேண்டும். அவர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அனுபவத்தில் மூத்தவர்களாக இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய தலைவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நடக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு தான் ஒரு கருத்தை கூறிக்கொண்டிருந்தால், தான் ஒரு முடிவை செயல்படுத்தி கொண்டிருந்தால் கட்சி நல் வழிக்கு செல்லாது என்று ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். எனவே செங்கோட்டையினுடைய நீக்கம் என்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, செங்கோட்டையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார், தொடர்ந்து இபிஎஸ்ஐ எதிர்க்க போகிறாரா, அல்லது பாஜகவை வெளிப்படையாக ஆதரித்து அவர்கள் மூலமாக அவர் கட்சியை கைப்பற்றுவதற்கு அல்லது இந்த அணிகள் இணைப்புக்கு ஏதேனும் திட்டம் போட போகிறாரா என்பதையெல்லாம் நாளைய செய்தியாளர் சந்திப்பிலேயே ஓரளவுக்கு நமக்கு தெரிய வந்துவிடும்.